திருச்சியில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நடக்கிற பொன்மலை சந்தைக்கு போகலாமா? ஆமாங்க, நம்ம திருச்சியில் சண்டே மட்டும் நடக்கிற அந்த பொன்மலை சந்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவு எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு தேவையான காய்கறிலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ், வீட்டில் வளர்க்குற ஃபிஷ்ஷஸ் அண்ட் அதுக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸு, கார்டனிங் தேவைப்படுற எல்லா பிளான்ட்ஸு, சீட்ஸு, அதுக்கு தேவைப்படுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸில் ஆரம்பித்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜாமான், எவர் சில்வர் ஜாமான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜாமான் எல்லாமே இருக்குது. ஏன் நானே ஷாக் ஆகிற மாதிரி இங்கே பின்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரியான க்யூட்டான ஐட்டம்ஸ் கூட நிறையா இருந்தது. ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஃபேன்சி சொல்லி அவ்வளோ இருந்தது. ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, என்னடா இந்த இடத்துல இவ்வளோ இருக்கே அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே இருந்தது. இதெல்லாம் பார்க்குறப்பே அப்படியே நம்மளும் எல்லாம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்புறம் டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் கூட அங்கங்கே 1-2 இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேன்சிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி காடை, இந்த மாதிரி அந்த கோழி அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவும் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே இந்த மாதிரி மாம்பழம், போலி, அந்த மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கடைகளும் நிறையா இருந்தது. கருவாடு கடை இருந்தது. இந்த மாதிரி கீழே நடக்கிற இடத்துலலாம் கோழியை போட்டு விற்று நாட்டுக்கோழியெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பெட் அனிமல்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்பேரோஸ், ரேபிட், இந்த மாதிரி நாட்டு நாய், அப்புறம் வந்து பூனை, க்யூட்டான கேட்ஸ் எல்லாம் இருந்தது. கேட்டு, டாகு. அப்புறம் வந்து பெரிய ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து நண்டில் ஆரம்பித்து சீ ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. எல்லா வெரைட்டிஸ்லேயும் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா அங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. அண்ட் உயிரோடு இந்த மாதிரி மீன்லாம் வேறு விற்று சாகசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வேறு நிறையா வடக்கு பசங்க நின்று ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த மாதிரி நிறைய கார்டன் செட்டப்ஸில் நிறைய பிளான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கூட இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா அந்த ஒன் டே சந்தைக்கு போயிட்டு வந்துடுங்க.